ஆனா, யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில வந்து டிடிவியும் வந்து எடப்பாடி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்ற தகவல் தான் வருது ஒரு பக்கம். டிடிவி டிடிவி எடப்பாடி. அதான் எடப்பாடி வந்து முதல்ல டிடிவி வேண்டான்ற அந்த ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த நிலையில மாற்றம் கேட்டா, ஓபிஎஸ்ஸை தவிர்த்துட்டு டிடிவி வந்தால் கூட அதை ஏத்துக்கலாம்னாங்க. அதுக்கு வந்து பாலமா செயல்பட்டது வந்து பிஜேபி தான் சொல்ல முடியும். ஆனால் இங்க வந்து என்னன்னா, ஒரு வலிமையான ஒரு கூட்டணி வந்து எடப்பாடி தலைமையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அங்க வலிமையான கட்சின்னு சொன்னா, அந்த ஒரே ஒரு கட்சின்னு சொல்லலாம். பிஜேபிய தவிர்த்துட்டு மீதி இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பகுதியில, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வந்து யார் தலைவரா இருக்கிறாரோ, நான் சொல்றது டிடிவிய கூட நீங்க சேர்த்துக்க முடியும். ஆ எப்படி வந்து கோவில்பட்டியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் மணியன் கிட்ட தோத்தாரோ, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிப்பார். அது தலைவரா இருக்கும். அது நீங்க யார் வேணா எடுத்துங்க. நீங்க ஜான் பாண்டியன் எடுத்துங்க, அது டிடிவி எடுத்துங்க, இன்னும் சேரக்கூடிய சில கட்சிகள் வந்து கிருஷ்ணசாமி எடுத்துங்க. யார் எடுத்தாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த அதிமுகவால் பிஜேபி அந்த 2 பெரிய கட்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க தவிர, அந்த கட்சிகளால இவங்களுக்கு என்ன பெரிய கூட்டணிக்கு என்ன என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு?